இறையருள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது ராகு கேது பயிற்சியை பற்றி. இது பாம்பு கிரகங்களோட மூமெண்ட் ஆகும். இது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்குங்க. இதனால் சில பேருக்கு நல்லதும் நடக்கும், சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் வரலாம். ராகுவும் கேதுவும் நிழல் மாதிரியே இருப்பாங்க. இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ, எந்த கிரகத்தை பார்க்குறாங்களோ அதோட குணத்தை வாங்கி தான் பலன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் ராகு மீனத்திலையும் கேது கன்னிலையும் இருந்தாங்க. இப்போ ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்திற்கும் மாற போகிறாங்க. இதனால் மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். இதில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் பண்ண வேண்டிய பரிகாரமும் இருக்குது. இப்போ கும்பத்தில் வரப்போகிற ராகுவுக்கும் சிம்மத்தில் வரப்போகிற கேதுவுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். அடுத்ததாக இந்த ராகு கேது பயிற்சியின் கும்பராசிக்காரர்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் உங்கள் ஜென்ம ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் வர்றதுனால சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. ஜென்ம ராசினா நீங்களே தான். 7ஆம் இடமான மனைவி, கூட்டாளிகள், அதனால் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இடையில் சில மாற்றங்கள் வரலாம். கும்பராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குடும்ப வாழ்க்கையில் கும்பராசிக்காரங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கல்யாணம் எதிர்பார்த்திருந்தா நடக்கும். குழந்தைக்காக காத்திருந்தவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டில் சந்தோஷமாக இருக்கும். கும்பராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வி நிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த ராகு கேது பயிற்சியில் கும்பராசியில் பிறந்த மாணவர்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால அவர்கள் நல்லா படிப்பாங்க. அதே போல் அவர்களுக்கு நல்ல விஷயங்களும் நடக்க போகுதுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் அவர்களின் தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். தொழில் ரீதியாக பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ராசியை 5ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் வரும். நிறைய பயணங்கள் செய்வீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் உங்களை கொண்டாட போகிறாங்கங்க. எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுப்பாங்க. தொழிலில் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகுது. வியாபாரத்துலேயும் லாபங்கள் வரப்போகுதுங்க. உடல்நிலையை பொறுத்தவரை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் ராகு வர்றதுனால வயிறு பிரச்சனைகளும் தொடர்ந்து வரலாங்க. அதே போல் அசிடிட்டி, செரிமான பிரச்சனைகள், யூரின் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இதே போல் பிரச்சனைகளும் வரும். அதனால் உங்கள் ஜீரண உறுப்புகளை நல்லா பார்த்துக்கோங்க. தினமும் காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. ஆயில் புல்லிங்கில் பண்ணுங்க. நல்லெண்ணெய் வச்சு 20 நிமிஷம் வாயில் கொப்பளிச்சுட்டு ப்ரெஷ் பண்ணுங்க. உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரங்க இந்த ராகு கேது பயிற்சியில் இருந்து நல்ல பலன்களை பெற காளகஸ்திரி போய் ராகு கேதுவுக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க. முடிஞ்சால் விநாயகர், முருகன், சிவன், அம்பாள் இவர்களை தரிசனம் பண்ணுங்க. குரு இவங்களுக்கு நெய் கொடுங்க. இல்லைன்னா விநாயகருக்கு மட்டும் கொடுங்க. கோயிலை சுற்றி வந்து கொடிமரத்தை கும்பிடுங்க. நல்லதே நடக்கும். ஆக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நிறைய நல்ல விஷயங்களை தரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்தது.